300 ஆண்டுகள் இல்லாத மழை கிருஷ்ணகிரியில் பெய்யுது. விழுப்புரத்தில் இந்த மாதிரி 50 சென்டிமீட்டர் கடந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஆண்டுகளில் நம்ம பார்த்துருப்போமா அப்படிங்கிறது சந்தேகம். அப்போது எந்த அரசாக இருந்தாலும் இது சிக்கல் தானே. அது ஏதோ இந்த அரசு சரியாக செய்யலை அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலாக இதை அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வரும்பொழுது எந்த ஒரு கட்சியும் அரசியலாக அதை பார்க்காமல் மனித நேயத்தோடு நம்மை வாக்களித்து பதவியில் அமர வைத்து நம்மை ஆள்வதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்களும் பார்க்குறோம். சரிங்களா? புழுதி வாரி தூத்தாமல் நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செஞ்சிருந்தா நல்லாயிருக்கும், இந்த அடிகளில் தான் பேசுகிறோம். இது அரசியலாக பார்க்காமல் மனித நேயத்தோடு மக்களுக்கு செயலாற்ற வேண்டிய செயல்களை கோடிட்டு காட்ட வேண்டிய பொறுப்பான பதவியான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவி. அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. சரியா? இதை முதலமைச்சர் உணர்ந்து கொண்டு பொறுப்போடு தான் வகிக்கின்ற பதவியில் என்ன மாதிரி பதிலை அளிக்க வேண்டும் என்கிற நாகரிகத்தின் அடிப்படையில் மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். துயரத்தில் இருக்கும் பொழுது பெரும் துயரை நாடே பற்றி எறிகிற மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மக்களால் கவனிக்கப்படுகிறது என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பதில், உங்களுடைய செயல், பார்வை, நடவடிக்கை எல்லாமே இருக்கணும். இதை அவர் ஒரு சின்ன வயது கிடையாது, அவருக்கு ஒரு 70 வயது தாண்டி இல்ல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குறைகளை சொல்லி குடித்து காட்டுகிறார் என்றால் அவருடைய ஜனநாயக கடமை இல்லையா? ஜனநாயக கடமையை ஆற்ற வருகிறவரை ஆளுகிறவர் முறையாக மதித்து நடக்க வேண்டும் இல்லையா? இல்ல, நீங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல வேண்டியதான், நான் அதை மறுக்கல. பட் நான் பிராக்டிகலா கேக்குறேன். இந்த மாதிரி 50 சென்டிமீட்டர் விழுப்புரத்துல உங்க ஆட்சியில பெஞ்சதுனால இதே தண்ணி தானே நின்னு நாங்க பாருங்க, தண்ணி எல்லாம் வடிஞ்சு ஓடி இருக்குமா? இல்ல இல்ல, அப்படி குறையெல்லாம் நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது உங்களுடைய தார்மீக அடிப்படையில் என்ன எடுக்கலன்னு சொல்றீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு இப்போ வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நீங்க அதை டீப் ஸ்டடி பண்ணி அந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு, உயிரை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அப்போ அதனுடைய அடிப்படை தன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கடமையை ஆற்ற வேண்டிய இடத்தில் இருக்கும்போது நீங்க அதை செய்யல அப்படிங்கும் பொழுது அந்த கேள்வியை கேட்கக்கூடிய இடத்தில் நாங்க இருக்கோம். அதை நாங்க கேட்கறது எதிர்க்கட்சி தலைவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வேற யாருக்கு பதில் சொல்லுவீங்க? யாரும் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தானே உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஜனநாயகம்னா என்ன, திராவிட மாடல் ஆச்சுன்னா என்ன, யாருக்கும் பதில் சொல்லாம போயிட்டு இருப்பீங்களா? இதான் உங்களுடைய ஸ்டைலா? நாங்க என்ன கேட்கிறோம், மக்களுக்கு பணியாற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள், எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது எந்த ஒரு சின்ன விஷயத்துல தான் மறுப்பட்டு கம்மியா இருக்கு. ஒரு ஃபியூ லாக்ஸ் ஆஃப் ஓட்ஸ்ல தான் நாங்க போயிருக்கோம், இல்லன்னா நாங்க வந்திருப்போம். சரிங்களா? அப்ப நீங்க எதிர்க்கட்சி தலைவரா வந்திருப்பீங்க. அப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு இதே பதில நாங்க சொன்னோம்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க அப்ப எப்படி குமுறுவீங்க இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன், மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? எங்களுடைய கடமையை ஆற்றுவதற்கு எங்களுக்கு வழிவிட்டு நீங்கள் நாகரிகமாக பதில் சொன்னால் நீங்களும் பணியாற்றலாம், நாங்களும் பணியாற்றலாம். அதை விட்டு நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்வதெல்லாம் தவறு, நீங்கள் மோசமாகத்தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை பண்ணி கொடுக்க வேண்டிய கடமையை நீங்க ஆற்றவில்லை என்பதை கோடிட்டு காட்டுகிறோம். கோடிட்டு காட்டும் பொழுது நீங்க அதை விமர்சனம் பண்ணுவது, அவர் திமிரா பேசுறது, எதிர்த்து பேசுறது, ஒரு மாதிரி இதா பண்றது, அதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சகட்டம். நீங்க அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது உங்களுக்கு. நீங்க புதுசா ஒண்ணு அரசியலுக்கு வரல. முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்க, ஏதோ ஒண்ணு பேசுறீங்கன்னா பரவாயில்ல. 70 வருட பாரம்பரியம் உங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு 50 வருட பாரம்பரியம் இருக்கிறது. 30 வருடம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் இல்லையா? எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஓகே, கேட்போம். திரு ஹிதாயத்துல்லா, நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்க, நல்லா செய்யல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் அவர் சும்மா அப்படிதான் சொல்லுவாரு, அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிறது ஒரு முதலமைச்சருக்கு அழகான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். நீங்க தான் சகோதரர் கேட்டீங்க, 350 வருஷமா இல்லாத, நூற்றுக்கணக்கான வருஷமா இல்லாத 50 விழுக்காடு 50 சென்டிமீட்டர் மழை மயிலத்தில், அதே போன்று விழுப்புரத்தில், பாண்டிச்சேரியில், ஊத்தங்கரையில், அதான் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் பெஞ்சிருக்கு. கேட்டீங்க, ஒரு மழை வருவதற்கும் முதல்வர் தான் காரணம் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னா, அப்படி சொன்னாரா? ஆமா, சொல்லி அப்படி எங்க சொல்லுங்க. அந்த அடிப்படை இல்லாம இருப்பாங்க. யார் என்ன பேசுகிறார்கள் என்பதற்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் நீங்க 2 பேருமே பேசுனதுல அந்த செய்தி வந்துச்சு. நான் போய் கேட்டிருப்பேன்,
எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் தான் மழைக்கு காரணம்னு எங்க சொன்னாரு? என்ன சொன்னீங்க? அந்த மாதிரியான ஒரு சென்ஸ்ல ரெண்டு பேர்ல பேசுனீங்க. நான் குறிக்கிற மறந்து ஏன் குறிக்கிறேன்னா நாகரிகங்கிறது நான் தம்பி மாதிரி இடையில குறிக்கிட முடியாது. இப்படியெல்லாம் என்ன பேசணும், என்ன கேட்கணும், முதல்ல என்ன செய்யணும். ஒரு மழை வருது, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சொன்ன நம்ம தமிழில் தான் இதையும் சொல்லி ரெண்டு இருக்குது. அதனால் இதற்கு முன்னே செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்திலலாம் மழை வரல, திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் மழை வரலைன்னா இப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே அப்போ என்ன செஞ்சாங்க, அப்போ நம்ம என்ன கேட்டோம், அப்போ நம்ம செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். ஏங்க ஒரு செம்பரம்பாக்கம் அணையை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்காம திறக்கக்கூடாத நேரத்தில் திறக்கனால செய்யத்தக்க அல்ல செய்யத்தக்க அல்ல செய்யணும் கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். அன்னைக்கு இன்னைக்கு இதே வெள்ளம் இதோட மோசமான ஒரு அதிகமான மழை ஒன்றும் பேஞ்சிடல. ஆனால் என்ன நடந்துச்சு, சென்னை வெள்ளக்காடாக மாறிச்சு. இன்னைக்கு சார் இதே 50 சென்டிமீட்டர் தான் சார் அன்னைக்கும். தாம்பரத்தில் 50 சென்டிமீட்டர் இல்லைம்மா, தாம்பரத்தில் நான் சொல்லக்கூடிய சிட்டிக்குள்ளே நான் சொன்னது. சிட்டிக்குள்ளே இப்போ பேஞ்ச மழை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, விழுப்புரம் அதை தாண்டி உள்ள மழை மட்டும் இல்லை, எங்கேயோ போயிற ஆறு, என்னென்ன ஆறு, பம்பை ஆறு, என்ன சொல்லுவாங்க வராக நதி, அது சினிமாவில் தான் பாட்டாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் நம்ம வெளியில் வந்திருக்கு. பல நதிகள் ஆறுகள் பேர் இப்போ தான் வருது. பல ஆண்டுகளாக நம்ம கேட்காத பேர்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு கனத்த மழை, அதாவது எப்படின்னா ஒரு அரை வட்டம் மாதிரி அப்படியே அழகாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அதனுடைய ஒரு பகுதி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா திருவண்ணாமலை இதுவரை என்னைக்காவது நம்ம இதில் திருவண்ணாமலை ஒரு புனித சேத்திரம், அங்கே பல மலைகளில் ஊட்டியோ கொடைக்கானல்லாம் நமக்கு இது நடந்திருக்கு, எது நடந்திருக்கு, நிலச்சரிவு நடந்திருக்குது, லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. ஆனால் திருவண்ணாமலையில் இவ்வளோ ஒரு மோசமான லேண்ட்ஸ்லைட் நடந்தது உண்டா? நீங்கள் அதுலயும் இல்ல சார், நான் அதுல கொஸ்டினே பண்ணல. நான் கேட்டது அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது அப்படின்றது ஒரு சரியான பதில் தான் இருக்கு. ஒரே நிமிஷம், நீங்க முதல்ல கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க, அவர் முடிக்கட்டும். அதாவது நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். எல்லா காலங்களையும் கலைஞர் இருக்கிற காலத்துல, ஜெயலலிதா இருக்கிற காலத்துல, அதே மாதிரி நம்முடைய எம்ஜிஆர் காலத்துல பேஞ்சிருக்கு. உடனடியா இந்த மாதிரி குறை சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஊடகத்தில் வந்துச்சுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கார் டயர் இருக்குல்ல, அது கூட மழையை பார்க்காம இருக்குன்னு அப்புறம் தான் நேற்றுலேருந்து அவர் கிளம்பி வர்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, முதல் நாள் சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எங்கேயாவது நிவாரணம் பண்ணாங்க. அதே நேரத்தில் தமிழக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போனாங்க, அதிகாரிகள் எல்லா இடத்துக்கும் போனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களத்தில் யார் நிற்கிறான்னு சொன்னால் அவசர கால பணியாளர்கள் இங்கே நிற்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தான் நம்ம சொல்கிறோம். எப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு முதல்வர் உடனடியாக தீர்வு காண்றாரு. அது எதிர்க்கட்சி மட்டுமல்ல, ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தையோ இது தவறு என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது எடப்பாடியார் என்ன செஞ்சிருக்கணும்?